இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லஹேமிலே. பெத் லெஹம் அது உணவு கூடை என்ற அர்த்தம். அங்கே நல்ல உயர்தர கோதுமை விளையக்கூடிய இடம். அங்கே நல்ல ஒரு செழிப்பான முதல் தர புற்கள் விளைகின்ற இடம். ஆகவே ஆடுகளை அங்கே உயர்தர ஆடுகளை அங்கே வளர்ப்பார்கள். எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை கொடுக்க, அதை பலி ஒப்பு கொடுக்க செம்மறி ஆடுகள் தேவைப்படுகிறது இல்லையா? அந்த 2 வயது 1 வயது ஆட்டுக்குட்டி. அப்போ அது வரைக்கும் அது காயம்படாமல் வளர வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கோவிலில் அதை நெக்லெக்ட், அதை இது பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அந்த வெட்டுவதற்கு. ஆகவே இப்படி காயம்படாமல் வளர்க்க, செழிப்பாக இருக்க, அப்படியே நல்ல புஷ்யாக இருக்க அந்த பெத்லஹேமிலே கிடைக்கின்ற அந்த செழிப்பான புற்கள், இப்படி அது மிகவும் பிரசித்தி பெற்றது. பெத்லஹேமில் இயேசு பிறக்கிறார் என்கிற என்ன அர்த்தம் பாருங்க. அங்கே தாவீது பெத்லஹேம் ஊரினன் இல்லையா? அந்த ஆபிரகாமிலிருந்து பிறகுற அந்த பரம்பரை, அந்த ஈசாக், யாக்கோபு, அப்படி எல்லாம் தாவீது வருகிற அந்த காலத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீதின் பரம்பரையில இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதுதான் அறிவிப்பு கபிரியேல் தூதர் சொன்னது. அதற்கு முன்பே அவர் மோயிசனும் சொன்னது இல்லையா? உங்கள் வழி மரபில், யூத வழி மரபில் அங்கே ஒருவர் தோன்றுவார், அவருக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று மோயிசன் சொல்லியிருந்தார். ஆக நம்ம பார்க்கிறோம், இந்த பெத்லஹேமிலே அவர் பிறக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பெத்லஹேம் தாவீதினுடைய ஊர். தாவீதின் அரியணையில் அவர் அமர வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு. அங்கே பிறக்கிறார். அப்போ தாவீது அந்த பெத்லஹேமில் ஆட்சி செய்தாரா? அப்படி ஆட்சி செய்யவில்லை. தாவீது என்ன செய்தார்? அங்கே அபிஷேகம் செய்யப்பட்டார். அவருடைய ஊர் இல்லையா? சாமுவேல் வருகிறார், அவரை அபிஷேகம் செய்தார். மறுபடியும் ஆடு மேய்க்க அவர் ஓடி விடுகிறார். நமக்கு தெரியும், அது ஒரு 14-15 வயதில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஆகவே அவர் ஆட்சி அமைப்பது எங்கே? அது எருசலேமிலே இல்லையா? சவுல் ஆண்டு கொண்டிருந்த அந்த எருசலேம் பகுதி, அந்த பகுதியில் தான் அவரும் அங்கே ஆட்சி அமைத்தார். 40 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். யாரு? தாவீது. அந்த இடத்துல அப்போ இயேசுவும் எங்கே போய் அவர் அரசராக பிறக்கிறார்? தாவீது அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பெத்லஹேமிலே அவர் அரசராக பிறக்கிறார். ஆகவே அதை நினைவுபடுத்தும் விதமாக அந்த பெத்லஹேம் அது குறிக்கப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லியிருக்கிறார், ஆமோஸ் சொல்லியிருக்கிறார், ஏசாயாவிலே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ரைட். இப்போ அதே போன்று இயேசுவும் அங்கிருந்து எங்கே ஆட்சி செய்வார்? எருசலேமில் அவர். அப்படிதான், அதனால்தான் எருசலேமில் இருந்து அவர் மேலேறி சென்றார் என்று பார்க்க. எருசலேமின் அந்த ஒலிவு மலையிலிருந்து ஒரு மேலேறி சென்றார். அவர் அங்கே கால் வைத்து இறங்கி அங்கே அமர்ந்தவர் ஆட்சி செய்ய போகிறார். தாவீதின் அரியணை எங்கே இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. ரைட். தாவீதினுடைய அந்த அரியணை, அந்த கட்டடம், அதனுடைய உள் அமைப்புகள், அதெல்லாம் இன்று அந்த அகழ்வாராய்ச்சி மூலம் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வருஷ காலம் ஆயிடுச்சு ரொம்ப வெளிப்படுத்தப்பட்டு. இன்று ஊரிலிருந்து, நகர்களிலிருந்து, உலகின் பல மூலைகளிலிருந்து அங்கே அதை சென்று அதை பார்க்கிறார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு இறைவாக்கு பகுதி. அது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல காலங்கள் அது மூடி இருந்தது, ஒன்றுமில்லாமல், அது அரவம் இல்லாமல் இருந்த பாலைவன பகுதியாக இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஏன் இப்பொழுது அதிக ஆர்வம் உண்டாயிருக்கிறது இதை பார்ப்பதற்கு? எல்லோரும் போய் அந்த பெத்லஹேம், அந்த எருசலேம், இப்படிப்பட்ட நகரங்களை எல்லாம் போய் பார்க்கின்ற ஆர்வம் எப்படி வந்தது? எல்லோருக்கும் வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு போக முடியல. நிறைய பேர் அதை பிளான் பண்ணி அழகா டூர் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் அழகா பண்ணி இப்ப நிறைய பேர் கூட்டிட்டு போய் இந்த இடம் தான் அது பார்க்கறதுனால நமக்கு என்ன உண்டாகிறது? அது பார்த்தது, அது ஒரு வரலாறு நடந்து முடிந்து விட்ட ஒரு காரியமா? ஏதோ பூம்புகார், இல்லாவிட்டால் குமரி கண்டம், இப்படி என்று பல பகுதிகள் எல்லாம் அப்படியே அங்கெங்கே இருக்கிறது. அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது இது ஒன்றா? இல்ல, அது மறுபடியும் மலர்ச்சி பெறப்போகிறது, புத்துணர்வு பெற போகிறது. மறுபடியும் அங்கே ஒரு ஆளுகை உண்டாக போகிறது. அதே இடங்களில் அங்கே ஒரு ஆளுகை உண்டாக போகிறது. கலிலேயரே, ஏன் அனார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வாறு அவர் இங்கிருந்து மேலிருந்து சென்றாரோ அவ்வாறே அவர் மேலிருந்து கீழே இங்கே வருவார். ஆகவே சக்கரையா சொல்றாரு, சக்கரையா ஆகமத்தில் நம்ம படிக்கிறோம்ல, அவர் ஒலிவ மலையில் அவர் கால் வைத்து இறங்குவார் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் பாருங்க. ரொம்ப ஜரூரா நிறைய காரியங்கள் நடக்குது. அவருடைய வருகையை மறுபடியும் நினைவுறுத்தும் விதமாக, 2ஆம் வருகையை நினைவுறுத்தும் விதமாக இப்பொழுது எங்கும் அதே பேச்சு. எப்பொழுதும் அதை பற்றி பேசுகிற நம்ம மறை தலைவர்களை பார்க்கிறோம் இல்லையா? நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அங்கே அவர் அமரப்போகிறார். பாருங்க, இன்னைக்கு 2 வாசகம் 2 விதமாக இருக்கும். நற்செய்தி ஞானிகளை பற்றி பேசும். முதல் வாசகம் அரசர்களை பற்றி பேசும்.
அப்போ இன்னைக்கு நற்செய்தி என்ன சொல்றது? அங்கே வந்தவர்கள் இயேசுவை தரிசிக்க வந்தவர்கள் அரசர்களா? நாம் 3 kings என்று சொல்கிறோம். தட் இஸ் ராங் இல்லையா? பியூர்லி இட் இஸ் ராங். ஏனென்றால் நம்ம சரியாக வேதாகமத்தை படிக்காததுனால் இந்த மாதிரி டைட்டில்லாம் நம்ம போடுறோம். அரசர்கள் வந்தார்கள், வணங்கினார்கள். அரசர்கள் எல்லாம் வரல, அங்கே வந்தது அரசர்கள் அல்ல. ஆனால் அரசர்கள் வருவார்கள், வணங்குவார்கள் என்றெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே? இசையாசில் நம்ம பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே, 11ஆம் அதிகாரத்திலே, இசையாசில் 60ஆம் அதிகாரத்திலே, 61ஆம் அதிகாரத்திலே, 62ஆம் அதிகாரத்திலே, சங்கீதம் 72, இன்னும் அப்படியே சொல்லிட்டே போலாம். அவ்வளோ இடங்களிலே அரசர்கள் வந்து கிறிஸ்துவை வந்து வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, உண்மையிலே பெத்லகேமிலே இயேசு பிறக்கும் பொழுது அவரை வந்து வணங்கியவர்களே அரசர்களா? நோ, ஞானிகள். 3 wise men என்றுதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படிதான் வந்தவர்கள் வணங்கினார்கள். அப்போ அவர்கள் அரசர்கள் அல்ல. அப்போ அது வேறு, இது வேறு. அப்போ வந்த அரசர், அப்ப பிறந்த இயேசு அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் வரப்போகின்ற நேரத்திலே தான் இந்த அரசர்கள் எல்லாம் கிளம்பி வருகின்ற அவரை தண்டனிட்டு வணங்குகிற நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு முன்னடையாளமாக நாம் அங்கே அதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த அரசர்கள் எங்கிருந்து வருவார்கள்? வேற்று மனிதர்கள், யூதர்கள் அல்லாதோர், இஸ்ராயல் அல்லாதோர், பிற இன அந்த தலைவர்கள், அந்த அரசர்கள், அதனை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் இன்ற 3 ஞானிகள் கிளம்பி போனார்கள். இந்த ஞானிகள் என்றால் யார்? ஞானிகள் என்றால் நம் காண்கிறதை போல இந்த சாக்ரட்டிஸ், இந்த கேலிலியோ, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தப்பட்ட மக்கள். அவர்கள் யார்? அவர்கள் வான சாஸ்திரிகள் என்று சொல்கிறோம் இல்லையா? அவர்கள் சாஸ்திரிகள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் வானத்தை ஆராய்ச்சி செய்பவர்கள், அதாவது பூமியே விட்டு வானத்தையே ஆராய்ச்சி செய்கிற அந்த மனிதர்கள். ஆகவே மனிதர்கள் அவர்களை மிகப்பெரிய பொக்கிஷங்களாக பார்த்தார்கள். அவர்கள் மந்திரங்கள் தெரிந்தவர்களைப் போல இருந்தார்கள், மந்திரவாதிகளைப் போல இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் நடக்கும், அதான் மந்திரவாதத்தனம் இல்லையா? அவர்கள் சொன்னால் நடக்கும். அவ்வாறு அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைய நடந்திருக்கிறதுனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, மாஸ்டர்டமஸ் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எதையோ நம்ம சொல்றோமே, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறதாக பார்க்கிறோம். இவங்கெல்லாம் என்னது? சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், அதாவது மந்திரவாதிகளை போல நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். எதை வைத்து? ஒரு சம்பவங்களை வைத்து அதை அவர்கள் காட்சிப்படுத்தி அதை பொருத்தி பார்த்து அது இவ்வாறு ஆகக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களாகவே அவர்களை மிக உயர்ந்தவர்களாக, மனித சமுதாயத்தில் மிக உயர்ந்தவர்களாக, ஞானமிக்கவர்கள், ஞானிகள் என்று அவர்களை நாம் சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஞானிகள் தான் உலகெங்கும் இருந்து பிரதிநிதிகளாக அந்த காலத்திலே சென்று அவரை வணங்கி இருக்கிறார்கள். பாருங்க, அது எப்படி அழகாக இருக்கிறது. மத்தேயு 2:1-12. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிச்சு. இது எப்படி ஒரே நேரத்தில் இது நடந்திருக்குமா? பாருங்க, அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமில் அவன் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த அரசர்கள் வருவதும் அங்கே பார்ப்பதும், ஞானிகள் வருவதும் அந்த அரசரை பார்ப்பதும் அங்கே விசாரிப்பதும் அங்கே சொல்லப்படுவதெல்லாம் நம்ம ஒரு டிராமாட்டிக் சீனாக நம் முன்னால் கொண்டு வர முடியும், அப்படித்தானே? ஆக இவைகள் எல்லாம் ஒரு மணி நேரத்தில், 2 மணி நேரத்தில், ஒரு நாளிலே நடந்த விஷயமாக இல்லை, சில நாட்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள். ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகிறது என்ன? அவன் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களை எல்லாம், ஞானிகளை எல்லாம் ஒன்றாக கூட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் அப்படியே அரண்மனையில் இருக்கிறவர்கள் இல்லை, மக்களிடையே இருக்கிற அந்த ஞானிகள், அவர்கள் ஒன்றாக கூட்டி, மறைநூல் ஒன்றாக கூட்டி அவன் பேசினான். ஒரு மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டு அங்கேதான் இது விவாதிக்கப்பட்டு அங்கேதான் இது சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் போய், இவர்களுக்கு யூதர்களுடைய நாட்டிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே நம்ம பார்க்கிற யூதர்கள் நாடு என்பது இன்று இருக்கிற பெத்லகேம், அது எங்க இருக்கிறது? இஸ்ராயல்ல தான் இருக்கு, ஆனா தனியாக இருக்கிறது. அதே பலஸ்தீனா என்று பெயரிடப்பட்ட ஒரு இடத்தில், அந்த இடத்தில் இப்பொழுது பெத்லகேம் இருக்கிறது. அப்போ இந்த பலஸ்தீனர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு சில மக்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே சுவரெல்லாம் கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, இப்படியெல்லாம் ஃபென்சிங்லாம் போடப்பட்டு தனியாக இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற இந்த எருசலேம் பகுதிக்குள் இந்த
பெத்லஹேம் இல்லாதது போல் இருக்கிறது இல்லையா இன்று. ஆனால் அன்று அப்படி அல்ல, ஒரே தேசம், ஒரே இடம். ஆகவே பெத்லஹேம் என்பது எருசலேமின் ஒரு பகுதியாக அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் வரலாறு, அப்படிதான் புவியியல் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இவர்கள் வந்து கூடி இங்கே அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார். எங்க பிறப்பான்? அரச மாளிகையில தானே பிறப்பான். நாங்க வணங்க வந்திருக்கிறோம். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவர் இறைத்தன்மை வாய்ந்தவர். ஏனென்றால் வித்தியாசமாக நாங்கள் இப்பொழுது இந்த விண்மீன் எழுதலை கண்டோம். ஏன்னா எத்தனையோ அரசர்கள் பிறக்கிறாங்க. ஆனா இந்த விண்மீன் எழுதல் எதற்கான அடையாளம்? இது இந்த உலகத்தில் ஒரு புதுமையான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. அதாவது கடவுளோடு தொடர்புடைய ஒரு புதுமையான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. இதை அறிந்துதான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்கிற அந்த தன்மை. ஆகவே அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. ஏனென்றால் அவன் யாராக இருக்கிறான்? அவன் நியமிக்கப்பட்ட ஒரு அரசன். அவன் யாரால் நியமிக்கப்பட்டவன்? ரோமேயரால் நியமிக்கப்பட்டவன். ஆகவே அவன் யூதன் அல்ல, இஸ்ராயலனும் அல்ல. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அரசனிடம் வந்து இப்படி நீ யாரை ஆளுகிறாயோ அங்கு அவர்களை ஆள ஒரு அரசன் பிறந்திருக்கிறானமே எங்கே என்று கேட்கிற அந்த ஒரு நிலைமை பார்க்கிறோம். பயம் ஒருத்தனா செய்யும். ஏனென்றால் தன்னுடைய ஆட்சிக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுவா, நம்மளை தூக்கி எறிகிறதுக்கு போராடுறதுக்கு நம்மளை ஒருத்தன் வந்துட்டான், நம்ம அரியணைக்கு போட்டி ஒருத்தன் வந்துட்டான். ஆகவே அவன் கலங்கினான். எருசலேம் முழுவதும் கலங்கிச்சு என்ற வார்த்தை ஏன் எருசலேமில் ஏன் கலங்குது? எருசலேமில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் யாரு? இப்ப யூதர்கள் தான் இருக்கிறார்கள். யூதர்கள் அப்போ இல்லையா, யூதர்கள் இருக்கு. ஏன் கலங்க வேண்டும்? யூதன் அரசன் தானே பிறந்திருக்கிறான், அப்படின்னா மகிழ்ச்சி தான் அடையணும். ஏன் கலங்கினார்கள்? பாருங்க, இந்த எருசலேம் பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிற எருசலேம். அசீரியர்கள் அங்கே காலத்திலிருந்து எப்போ 1800 வருஷங்களுக்கு முன்னால இருந்த இந்த எருசலேம், அப்போ இருந்த எருசலேமுக்கு 1800 வருஷங்களுக்கு முன்னால இருந்த அந்த எருசலேம், அதாவது கிறிஸ்துவுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னால தான் தாவீது இருக்கிறார் இல்லையா. அதுக்கும் ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னால இருந்து இப்படி நிறைய பேர் அந்த இடத்தை நாசம் அசீரியர்களை பார்க்கிறோம். அப்புறம் நம்ம இந்த பாபிலோனியர்களை பார்க்கிறோம். ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து குழப்படி செய்ததை பார்க்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் வந்து இந்த பர்ஷியர்கள், மேதிய பர்ஷியர்கள் வர்றது, கிரேக்கர்கள் வர்றது, அப்புறம் அவர்கள் காலத்து ரோமானியர்கள் வரைக்கும் இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருவரும் வரும்பொழுது அந்த தேசத்தை இடித்து உடைப்பது, கொளுத்துவது, அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்களை எல்லாம் அழித்து கொல்லுவது, இல்லாவிட்டால் அங்கே உள்ள ஆம்பளைங்களை எல்லாம் கொண்டுடுறது, பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு ஓடிடுறது, அப்புறம் இளைஞர்களையும் இளங்குமரிகளையும் தங்களுடைய சொத்தாக நினைத்து அவர்கள் கொண்டு போவது, அப்புறம் சில பேரை குழப்பமாக இருப்பவர்கள், வீரமாக இருப்பவர்கள், தைரியமாக இருப்பவர்கள், திடகாத்திரமாக இருப்பவர்கள் நாடு கடத்துவது, அவர்களை எல்லாம் கொண்டு அடிமையாக்குவது, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ கொழுச்சலும் கொள்ளையும் கொலையும் இப்படி கற்பழிப்புமாக ஒவ்வொரு தேசமும் இவையெல்லாம் கடந்து வந்ததுதான் அந்த எருசலேம். இப்பொழுது அரசன் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்ற ஒரு செய்தி வரும்பொழுது மறுபடியும் அடாடா ஏன்பா இவ்வளோ நாள் சரி ரோமியர்கள் ஆள்றாங்க, இப்படியே ஆண்டுட்டு போயிடுவோம், பேசாம அப்படியே ஓட்டட்டும்ன்ற அந்த நிலைமை. ஆனா பாருங்க, இப்போ ஒரு அரசன் பிறந்திருக்கிறான்னா என்ன ஆகும்? மறுபடியும் அதே கலேபரம், அதே கொள்ளை எல்லாம் ஓரளவு. ஏனென்றால் இருக்கிறவன் சும்மா விட மாட்டான். இந்த அரசன் வந்திருக்கிறான்னா ரோமையன் சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் இந்த ஏரோதும் சும்மா விட மாட்டான். ஏன்னா அவன் இப்பதான் பல பரீட்சைகளை எல்லாம் செய்திருக்கிறான், நம்மளை பச்சம் பிடிக்கிறதுக்கு. இப்பதான் அவன் எருசலேம் தேவாலயத்தை முழுவதுமாக கட்டி முடித்தவனா வந்தான். இந்த நேரத்தில் தான் அரசன் பிறந்திருக்கிறான்னு சொல்றாரு. நான் இவ்வளவுலாம் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்போ ஏன் என்னுடைய அரியணை கவிழ்த்து போட ஒருத்தன் வருகிறானா? பாருங்க, நடந்தது நமக்கு தெரியும் தானே. ஆளமிச்சு எல்லாரையும் கொல்லலாம் தான் செய்தான் இல்லையா. எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லத்தான் செய்யும். ஆகவே எருசலேம் முழுவதும் கலங்கியது. மறுபடியும் கலவரமா, குழப்பமா, ஐயோ பாருங்க, இத்த கலக்கத்தை பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நடக்கணும். இந்த செய்தி போய் சேர்றதுக்கு எத்தனை நாளா இருக்கும் இந்த எருசலேம் முழுவதும். ஆகவே அது முழுவதும் கலங்கிச்சு என்று ஒரு வார்த்தையில் முடிக்கப்படுறப்ப ஒரு நாள்லயோ ஒரு நேரத்தில் நடந்தது இல்லை இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு சில நாட்கள் அவர்கள் அங்கே தங்கவும், பல நாட்கள் அவர்களை அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் முன் ஆமா எருசலேம் தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கும் கொஞ்ச நாள் ஆயிருக்கு. பாருங்க அவர் என்ன செய்ய, ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் யாருக்கும் தெரியாமல் என்ற வார்த்தையை படிக்கிறோம். ஆகவே அரசர்கள் எல்லாம் கூட்டி எல்லா மறைஞர்களும் நிற்கிறாங்க, எல்லா ஞானிகளும் நிக்கிறாங்க. அப்புறம் அவங்களை ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் நோ யாருக்கும் தெரியாமல் அப்படின்னா அங்க தங்கி இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். யாருக்கும் தெரியாமல் என்ன சொல்றாரு அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டெல்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் கிடந்து விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள்
பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிரானையும் வெள்ளை போலமும் காணிக்கையும் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பிச் போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். என்ன கொடுத்தாங்க? பொன், தூபம், அப்புறம் வெள்ளை போலம். அப்ப சாம்பிராணி அது நறுமணத்தின் அடையாளம். சாம்பிராணி அப்ப பொன், அது நமக்கு தெரியும், அது அரசருக்குரிய அந்த ஒரு தன்மை. ஆகவே பிறந்திருக்கிறது அவர்கள் தெரிந்துதான் வந்திருக்கிறார்கள். யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறான். ஆகவே பொன்னை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பொன் அரசனுடைய அடையாளம். பொன் தான் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. மிக உயர்ந்த பொருளை அரசனுக்கு காணிக்கையாக. ஆகவே அந்த குழந்தையை கண்டவர்கள் கொடுத்த அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அரசருக்குரிய மரியாதை. ஆகவே அரசரை அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். யாரு? உலகத்திலே இருக்கிற மக்களுள் மிகச்சிறந்தவர்கள் யார்? இந்த வான சாஸ்திரிகள் எனப்படுகிற இந்த மந்திரம் தெரிந்தவர்கள். இவர்கள் தான் மிகச்சிறந்த மனிதர்கள் அந்த காலத்திலிருந்து. ஆகவே அவர்களே வந்து இந்த குழந்தையை என்ன செய்கிறார்கள்? இந்த உலகின் எல்லைகளில் இருந்து, அதாவது கிழக்கு தேசம் என்றால் நம் தேசம் அங்கே இருக்குது இல்லையா, அது ஆசியாவினுடைய அந்த எண்டில் இருக்கு. நம் தேசங்களில் இருந்து கிளம்பி போயிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கிழக்கு நாடுகளிலிருந்து போய் யாரோ யூதர், அவருக்கு ஒரு அரசர், ஆனா வந்திருக்கிறது இந்த வால் நட்சத்திரம். ஆகவே இது சாதாரண இல்லை. வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் கண்டு உணர்ந்த ஒரு காரியம் என்ன? அது கடவுளுடைய செயல். கடவுளுடைய நேரடியான ஒரு மனிதன் அங்கே பிறந்திருக்கிறான். அந்த மரியாதை அவர்கள் செய்ய போனார்கள். ஆகவே இது நடந்ததை பார்க்கிறோம். ரைட்? இயேசு கிறிஸ்து அவர் மரணிக்கக்கூடியவர். ஆகவே அந்த மரணம் எதை கொண்டு வரும்? அது நறுமணத்தை கொண்டு வரும். ஆகவே வெள்ளை போலத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். வெள்ளை போலம் வந்து என்பாமிங் பண்றதுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு மெட்டீரியல். அதை வைத்து அந்த பிணம் கெட்டு போகாமல், அதே ஒரு பிணமாக இருக்கிறது கெட்டு போகாமல், அது நறுமணம் வீசக்கூடியதாக மாற, அது துர்நாற்றம் அடிக்கக்கூடாதா, அது சுருங்கி போகாமல் வீங்கி போகாமல் இருக்க அது தேய்க்கப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய அடையாளத்தை சிலுவையில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த வெள்ளை போலத்தை தான் அவர்கள் காடியில் தோய்த்து கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அது முன் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மரணத்தின் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே நடந்தது என்ன? மேலும் நம்ம இங்கே பார்க்கிறது அது நறுமண புகை வருகின்ற அந்த சாம்பிராணி தன்மையை அவர்கள் நம்ம பார்க்கிறோம். என்னது? அது மரணத்தை அழிக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? அது மரணம் என்பது மண்ணை நோக்கியது. மண்ணுக்குள் மண்ணாக பிறந்தாய், மண்ணுக்கு நீ போவாய் இல்லையா, மண்ணுக்கு திரும்புவாய். இது வார்த்தை. அதை வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? இல்லை, மண்ணாக பிறந்தனர், விண்ணுக்கு திரும்ப வேண்டும். ஆகவே சாம்பிராணி புகை மேலெழும்பி வானத்தை நோக்கி போவது என்ற அடையாளத்தை அவர்கள் அங்கே அதை கொடுத்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்து போகிறார். அவர் மரணத்தை வென்று அவர் எழுந்து மேல் நோக்கி செல்ல போகிறார். அவர் விண்ணை நோக்கிய வாழ்வை வாழப் போகிறார். ஆகவே அவரை அந்த உயிர்ப்பென்ற அந்த நறுமண புகை உலகெங்கும் பரவுகிற தன்மை, அதுதான் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம். நம் வரைக்கும் அது வந்து நறுமணத்தை கொடுத்திருக்கிறது. நம் வாழ்வை அது மனமாக்கி இருக்கிறது, செழிப்பாக்கி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த உலகின் தலைவனை நோக்கி வாழ்கின்ற வாழ்வல்ல. ஏனால் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இந்த உலகின் தலைவன் என்னை நோக்கி வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஆகவே நான் மரணிக்க போவதில்லை. ஆகவே என்னிடம் ஒன்றுமில்லை. ஏனால் அவன் வந்து என்ன பண்ணுவான்? பணத்தை எடுத்துட்டு போறவன். இந்த உலகின் தலைவன் பிசாசு பிணத்தை எடுத்துக்கொண்டு போறவன். உலகின் தலைவன் தானே? ஆமா. ஏன்னா அவனை கூட்டிட்டு போனான் இயேசுவை. அந்த முகட்டின் மேல் காண்பித்து, உலக அரசுகள் எல்லாம் காண்பித்து, இவையெல்லாம் என் வசம் இருக்கிறது, என்னை வணங்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த அது ஆமா அப்படிங்கிறார் இயேசு. இல்ல, ஆமா நான் வணங்க முடியாது என்று சொல்கிறார். இரண்டால் அதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அது அவன் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிற அந்த காரியம், இந்த உலகின் தலைவன் என்னை நோக்கி வருகிறார் என்று சொல்கிறார். ரைட்? அப்ப பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகை உண்டாக்கும், அவள் வித்து உன் தலையை என்ன செய்யும்? நசுக்குமா? அப்படி எழுதி வச்சுட்டாங்க. நோ, that is not right. அதுல நசுக்காது, காயப்படுத்தும். It will bruise your head என்றுதான் எழுதி இருக்கிறது ஆங்கிலத்திலே. அப்போ it will bruise your head. மரணம் அழிக்கப்படவில்லை, மரணம் காயப்படுத்தப்பட்டது. ஆகவேதான் அவர் ஒருவர் மட்டும் எழுந்தார். அவர் கூட கொஞ்சம் பேர் தான் எழுந்தாங்க, எல்லாரும் எழும்பல. மரணித்தவர்கள் எல்லாம் எழுப்பி விட்டார்களானா? இல்ல, அப்படி கிடையாது. கொஞ்சம் பேர் அப்படிதான் எழுந்தாங்க. யார் எழுந்தா? கடவுளோடு லயித்திருந்தவர்கள். அந்த இயேசுவின் அந்த பிளட்ஜ் பண்ணப்பட்ட அந்த அதுக்கு பிணையாக கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் அந்த விலை. ஆகவே அவர்கள் அந்த மரணத்திலிருந்து எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவோடு. ஆகவே தான் இன்று வரை அப்படித்தான் கிறிஸ்துவில் விசுவசிப்பவர் மட்டும்தான் உயிர் தொழுகிறார்கள். அவர்களுக்கு தான் நிச்சய வாழ்வு உடனே கிடைக்கிறது.
உடனே கிடைக்கிறது. ஆகவே நாம் உடனே உயிர் செல்கிற அந்த ஒரு தன்மையை கிறிஸ்துவின் வழியாக பெறுகிறோம். அந்த நறுமணம். ஆகவே நாம் மேல் நோக்கி எழும்புவோம். நாம் யாராக எழும்புகிறோம்? இந்த தடியான, இந்த வெயிட்டான, இந்த ரத்தமும் சதையும் உள்ள இந்த ஒரு மாதிரியாக தான் இந்த உடம்பை அப்படியே விட்டுட்டு வேற்றூர் பெற்று நாம் மேலெழுந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் அது அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. இதை கொண்டு வருகிறவர் தான் இறை மகன். ஆகவே தான் இந்த ஞானிகள் செய்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வாசகம் ரொம்ப அழகா இதை குறிப்பிட்டு காமிக்கும். நம்ம அதுக்குள்ள முதல் வாசகத்துக்கு போவோம். இன்னைக்கு வந்தது யாரு? ஞானிகள். பாருங்க, இவர்கள் ஏவப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிதானே? ஒரு ஏவல் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. கடவுள் இவர்களை ஏவி இருக்கிறார். இப்படி ஒன்று இருக்கிறது, போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அங்கே நிறைய பேர் அங்கே அந்த பெத்லஹேமிலே அவர் பிறந்த பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு 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 காரியம் அங்கே உண்டாயிற்று. யாருக்கு? இடையர்களுக்கு அங்கே ஒரு ஏவல் உண்டாயிற்று. போய் பாரு என்று சொல்லி, ஆகவே விண்ணோர் அங்கே மகிழ்ந்து பாடி குதூகலித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிதானே? உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாக என்று நமது இன்றும் பல இடங்களில் இதை பாடிக்கொண்டு இருக்கிறோம். ரைட். அப்போ அவர்களுக்கு ஒரு ஏவுதல். இவர்களுக்கு பல நாட்களுக்கு முன்பே இவர்களுக்கு ஒரு ஏவுதல் உண்டாயிருக்கிறது. ஆகவே ஒரு ஏவலை நம்ம பார்க்கிறோம். ஏவப்பட்டு இவர்கள் எங்கே போகிறார்கள்? ஒரு இடத்தை நோக்கி போகிறார்கள். எந்த இடத்தில் பிறப்பார்? பெத்லஹேம் என்ற ஒரு இடம் மார்க் பண்ணப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பெத்லஹேம் என்று? அது தாவீதினுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அவருடைய அரியணையில் அமரக்கூடியவர் அங்கே பிறப்பார் என்று சொல்லக்கூடிய. ஆகவே நாசரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சூசை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அந்த நாளில் அந்த அறிவிப்பின் நிமித்தம் அவர்கள் பெயர் எழுதப்பட வேண்டியது நிமித்தம் அவர்கள் பெத்லஹேமுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? தாவீதின் ஊர், அந்த சூசையினுடைய அந்த ஆதி ஊர். ஆகவே அங்கே அந்த ஊருக்கு போய் அவர்கள் அங்கே பெயர் எழுத அந்த ஒரு காரியம் நடக்கிறதை பாருங்க. உலகெங்கும் ரோமையர் ஆட்சி நடந்தது. உலகெங்கும் அது அறிவிக்கப்பட்டது. ஆகவே அவனவன் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஏவுதல்களை பார்க்கிறோம் இல்ல? சூசை ஏவப்பட்டு அவர் பெத்லஹேமுக்கு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே? அங்கே போய் அவர் பதிவை செய்கிறார். ஆகவே அந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாருங்க, அப்போ இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏவலை பார்க்கிறோம், அந்த இடத்தை பார்க்கிறோம், பொருளை பார்க்கிறோம். இடம், பொருள், ஏவலை, பொருளை பார்க்கிறோம். அந்த பொருட்கள், அதாவது காணிக்கையாக கொடுக்கப்பட்ட பொருட்களுடைய அர்த்தங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் இருக்கிறது. ஆகவே நமக்கும் இடம், பொருள், ஏவல் தெரிய வேண்டி இருக்கிறது. சும்மா எல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி கச்சா முச்சான்னு இந்த மைக் எடுத்துட்டு கத்துறது, மற்றவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது, அப்படி ட்ரெயினில் போய் கத்துறது, ரோட் நடுவில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. வீட்டில் இருந்துட்டு ஓன்னு கத்தி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, அவன் நம்ம புல்பீட்டில் அவன் பேசணுமா? இந்த நிலைமையெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணுறோம் நம்ம? ஏன்னா நான் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விட்டோம். தேவையில்லாத பிரபகாண்டா பண்ணி, அஷ்டங்கமா பண்ணி, ஒரு இன்டீசென்ட்டா நம்ம பிஹேவ் பண்ணி. பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கே, டோன்ட் மூவ் ஃப்ரம் டோர் டு டோர். When you go announcing about Jesus Christ, don't move door to door. சொல்லியிருக்கிறதே, எங்கேயும் போகாத. அது ஒரு மெரிட்ஃபுல் ஏரியா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அ செல்லிங் மெட்டீரியல். யூ கேனாட் கோ அண்ட் செல் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரிவேர், ரைட்? யாருக்கும் வேண்டாமான்னு கூவி விற்கிறது இல்லை. அவன் திருப்பிக்கிட்டு போறது, எப்படி சொல்றது, கதவு அடைக்கிறது. should not do that, right? இங்கே அது ஒரு மெரிட்ஃபுல் ஏரியா. பாருங்க, அவர் ஒரு இடத்தில் இருக்க அவரை வணங்குதல், இப்படிதான் நடக்குது. அவர் அப்போஸ்தலர் அனுப்பும்போது நீ போய் ஒரு ஊருக்கு போய் ஒரு வீட்டினுள் இரு என்று சொல்றார். அங்கே உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்றார். ரைட். இப்போ ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் மீட்டிங், கொஞ்சம் வரீங்களான்னு கூட அங்க போலாம். தட்ஸ் an invitation, ரைட்? அங்க போலாம். நீயா அதே போய் ஏசு யார் தெரியுமா? ஸோ நிறைகுடம் ததும்பாது. ஆகவே நீ இயேசுவை முதலில் நீ அறிந்து கொள்ள, நீ புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கையில் செயல்படுத்த நீ அதைத்தான் முதல்ல செய்ய வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் தான் அது தானாக பிச்சுக்கிட்டு வரும் வெளியே. அது அவரே வழி செய்து கொடுப்பார் இல்லையா? நீ சும்மா போன்னு சொல்லுவார், அவ்வளோதான். கையில் எதுவும் எடுத்துட்டு போகாத, சும்மா போ அப்படின்னு சொல்லுவாரு. நான் பார்த்துக்கிறேன் ஒன்று சொல்லுவார். போனாங்க, என்னாச்சு? சந்தோஷமா பகிர்ந்து கொண்டாங்க எல்லாத்தையும். ஒன்றும் எடுத்துட்டு போலியே, ஆனா சந்தோஷமா எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க. எல்லாம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதுதான் நச்சு, அதுதான் அறிவிப்பு பணி. ஆகவே உலகெல்லாம் அவர்கள் சென்றார்கள். இயேசு உயிர் தெழுதலின் அந்த நறுமண புகையை, அந்த வாசனை திரவியத்தை, அந்த சாம்பிராணியை, அந்த அழகான மகிழ்ச்சி செய்தியை உலகெல்லாம் சென்று அவர்கள் அப்போஸ்தலர்கள் அறிவித்ததை காண்கிறோம். ரைட். பாருங்க,
இன்னைக்கு பவுல் அதை அழகா சொல்ற நம்ம அந்த படிக்கும்போது பார்க்கலாம். நீ முதல் வாசகத்தை படிப்போம். எசேக்கியேல் 60:1-6. 7 ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் இதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டாக மகிழ்வாய். இப்ப நம்ம படிச்ச எதுவுமே இன்று ஞானிகள் அவரை கண்டு தன்னிட்டு வணங்கினார்களே, அதுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேணுக்கு இந்த வாசகம் கொடுக்கப்படுகிறது இல்ல. இப்படி எல்லாம் நடந்துதான் இயேசு கிறிஸ்து இருள் கவ்வும். எப்படி இயேசு பிறக்கும் போது இருள் கவ்விச்சா? நோ. இயேசு இறக்கும் பொழுது 12-3 மணி வரை அது இருள் சூழ்ந்திருந்தது. ஏனென்றால் இந்த உலகின் இருள் அகற்றப்படுகிற நேரம், ஒளிக்கு கடந்து போகிற நேரத்தை சிம்பாலிக்க காண்பிக்கிறதுக்கு கடவுள் ஏற்பாடு செய்த அந்த இருள் ரைட் உயிர் தெழுந்தவுடன் என்ன ஆயிடுச்சு? பேரொளி உண்டாயிடுச்சு. கண்ணு பார்க்க முடியல, அவன் புரண்டு ஓடுறான் இல்ல. அந்த யூதர்கள், அந்த ரோமை இவங்கெல்லாம் பேரொளி உண்டாயிடுச்சு இல்லையா? மின்னல் வெட்டியதை போல பேரொளி இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ரைட் சொல்லிட்டான்ல. உண்மையாகவே கடவுளின் மகன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். அதுதான் இல்லையா? இருளிலிருந்து பாருங்க. இப்போ இந்த வாசகத்தில் சொல்றது என்னது? இருள் கவும். எது? ஒளி உண்டாயிற்று, ஆனால் இருள் கவும் என்று சொல்கிறது. எப்படி இருள் கவும்? என்ன நாம படிக்கிறோம், இயேசுவின் 2ஆம் வருகையின் பொழுது இந்த உலகம் 3 நாளளவும் இருட்டினால் சூழப்பட்டிருக்கும். கார் இருள், வெறும் இருட்டு இல்ல, கார் இருளால் சூழப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் 2ஆம் வருகை. என்ன நடக்குமோ, மார்பில் அடிந்து புலம்புவார்கள். என்ன நடக்குமோ பயந்து சாவாங்க அந்த டைம்ல. அதுக்கு முன்னால நீயும் நானும் மேல இருப்போம் ரைட். அப்படித்தானே? ஏனென்றால் நறுமண புகை நாம் முகர்ந்து விட்டோம், அந்த உயிர்ப்பை நாம் முகர்ந்து விட்டோம். நாம் உயிர்த்தவுடன் நாம் என்ன செய்யறோம்? மேலெழுந்து வேற்றுரு பற்றி எழுந்து போகிறோம். அதுதான் நமக்கு நடக்க போகிற காரியம். ஆனால் இந்த உலகில் விடப்பட்டவர்கள் என்ன ஆகிறார்கள்? 3 நாள் இரவுக்குள் மாட்டிக்கொள்ளுறாங்க. ஆனா ஒளி வருகிறது, அதுக்கப்புறம் தான் வருகிறது. பாருங்க, அந்த ஒளி உண்டானவுடன் அது எங்கே அந்த ஒளி செட்டில் ஆகிறது பாருங்க. அது இறங்குகிற இடம், செட்டில் ஆகிற இடம் எருசலேம். இந்த வாசகம் எதை பற்றி சொல்கிறது? எருசலேமின் வருங்கால மேன்மையை பற்றி பேசுகிறது. எருசலேமின் மகிமை, அரசரின் மகிமை அல்ல, எருசலேமின் மகிமை. அந்த இடம் இரண்டால் பார்க்கிறோம். அந்த எருசலேம் தான், எருசலேம் முழுவதும் கலங்கிச்சு என்று முதல் வாசகத்தில் படிக்கிறோம். எருசலேம் முழுவதும் கலங்கிட்டு எருசலேம், அதில் அங்கிருந்த மக்கள், அந்த மக்கள், அங்கிருந்த மக்கள், யூத மக்கள். ஆக இங்கே நம்ம பார்க்கிறது அந்த எருசலேம் தான். அது எப்படியெல்லாம் இடிக்கப்பட்டு இயேசு அதை பார்த்து அழுது இப்படியெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அது மாறி போய் ரோமையர் காலத்தில் அது மறுபடியும் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு பாருங்க. இப்போ ஒன்றொன்றாக கட்டப்பட்டு இப்பொழுது நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா இங்கே நிறைவேறது நம்ம காண்கிறோமா? இப்பொழுது இந்த நாட்களிலே உன் புதல்வர் தோளில் தூக்கி வரப்படுவர். நடக்குதா? நிறைய இடத்துல தோளில்னா உயரமானது இல்ல, காலில் படாம தோல்ல உட்கார்ந்து வர்றது, பறந்து வர்றதுக்கு அடையாளம் இல்ல. ஏரோப்ளைன்ல பறந்து வர்றது, நடந்து வர்றது இல்ல. நடந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது தோளின் மேல், அதாவது இந்த ஹெலிகாப்டர், இந்த ஏரோப்ளைன்ல அவங்க பறந்து வந்து அங்கே வந்து மண்ணில் நடக்காம அப்படியே அரசர்கள் போல உட்கார்ந்து வர்றதை பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கிறோம். நிறைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் ஒன்னொன்னா they are moving towards கலிலி இல்லையா, எருசலேம். அவர்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு வந்து அங்கே இருந்த பிறகு அங்கே மேலும் பலர் எழுதப்பட்டோர்னா எங்க? திருப்புத்தகத்தில் இல்ல, பரிசுத்த புத்தகத்தில் எழுதப்பட்டோர் அல்ல. நோ, இந்த இடத்துல இருக்கிறதுக்காக பேர் எழுதப்பட்டோர். இங்கேதான் பிறந்த பாணி என்று சொல்லுகிறவர், இன்னினார் இங்கே பிறந்தார், எல்லாம் இங்கேதான் பிறந்தார் என்று சொல்லக்கூடிய அளவு எருசலேமே அன்னையாக கொண்டுள்ள அந்த ஒரு தன்மையில் வாழ்கிற அந்த மக்கள் அங்கே கொண்டு செல்லப்படுவார்கள். இதுதான் இந்த வாசகம் சொல்லுகிறது. பாருங்க என்ன சொல்கிறது? உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இனம் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணம் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். எங்க வந்து? எருசலேமுக்கு வருவாங்க. எப்போ? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அங்கே வந்து 1000 ஆண்டு ஆட்சி செய்யும் பொழுது இவைகளெல்லாம் நடக்க போகிறது. ஆகவே நம்ம முதல் வாசகத்தில் படித்தது இயேசு கிறிஸ்து முதலில் வந்தது,
இல்லையா? அதாவது நற்செய்தியில படிச்சது. இன்னைக்கு முதல் வாசகத்துல நமக்கு சொல்றது ஏசாயா 60:1-6 நம்ம பார்க்கிறது, இயேசு 2ஆம் வருகையில் வந்து அந்த எருசலேமை அவர் தலைமையிடமாக கொண்டாங்க அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறது. இரண்டாவது அவர் யாரை ஆழ்வார்? அவருக்கு அறிவிக்கப்படும் பொழுது பாருங்க, கபிரியேல் சொல்றது என்ன? அவர் இஸ்ராயேல் யாக்கோபின் இனத்தை அவர் ஆழ்வார். அதுதான் மரியாதைக்கு சொன்ன அந்த மங்கள வார்த்தை இல்லையா? யாக்கோபினரை, யாக்கோபின் மரபினை அவர் ஆழ்வார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த 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 நற்செய்தியில் நம்ம படிச்சது கூட என்னது? அவர் யார் பிறந்திருக்கிறார்? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படித்தான் ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. உலகத்தை ஆள்கிறவர் அல்ல, யூதரின் அரசராக, யாக்கோபின் அரசராக, இப்படிதான் வார்த்தை அங்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இங்க என்ன அரசு உண்மையிலே இருக்கிறது? இன்று நம்மை ஆள்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப நாம யாராக இருக்கிறோம்? பவுல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார்ல, நம்ம யாரா இருக்கிறோம்? நாம அந்த அந்த அத்திமரத்தின் அந்த அடித்தண்டு விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அது உதிர்த்து எழும் அந்த நேரம் பாருங்க, அதோடு காட்டு அத்திமரமான நாம் அதோடு இணைக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு ஒன்றாக நாம் வளர்ந்து இருக்கிறோம் சொல்வார். அப்போ பவுல் சொல்ற வார்த்தை என்ன? விசுவாசத்தின் வழியாக இவன் ஒருவன் கிறிஸ்துவை விசுவசிக்கிறானோ அவன் யாராக இருக்கிறான்? அவன் ஒரு இஸ்ராயலனாக மாறுகிறான் என்று சொல்ல. உண்மையான இஸ்ராயலன் அவன் தான் என்று சொல்கிறார். ஆகவே சுனத் பண்றவனை விட ஞானஸ்நானம் வாங்குறவன் தான் உண்மையான இஸ்ராயலன் பவுல் சொல்லி தருகிறார். இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்? இஸ்ராயேலையாக இருக்கிறோம். அப்போ இவர் யாராய் ஆள்பவராக இங்கு அறிவிக்கப்படுகிறார்? இஸ்ராயேலரை ஆள்பவராக, யூதரை ஆள்பவராக அறிவிக்கப்படுகிறார். யூத சிங்கம். ஆகவே நாம் யூதா குல மக்களாக நாம் மாறி இருக்கிறோம் இல்லையா? நம்ம அறியாமலே நாம் மாறி இருக்கிறோம். புரிகிறதா? இதெல்லாம் தான் மறைபொருளாக பவுல் சொல்றார் 2வது வாசகத்துல. இதான் மறைபொருள் என்று சொல்கிறார். அவர் சொல்றார், நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது இல்ல, இது எனக்கு தேவாவியனை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு என்று சொல்கிறார். பியூட்டிஃபுல் ரீடிங் தட். அப்போ அது நாம யூதர்களாக, இஸ்ராயலராக நாம் மாறி இருக்கிறோம் ஞானஸ்நானத்தின் மூலமாக. இதுதான் புதிய வழி, புதிய மறைபொருள். அப்போ நாம் ஆழப்படுகிறோம். ஆகவே நம் பெயர் எங்கே எழுதப்படும்? நம் பெயர் பரிசுத்த புத்தகத்தில், எவர் பெயர் பரிசுத்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வேறொரு எருசலேம் இருக்கிறது. இந்த எருசலேம் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்து ஆழ போகிறாரே, இந்த எருசலேம் அல்ல, புது பொலிவு பெறும் இந்த எருசலேம் அல்ல. இந்த எருசலேமிலே வாழ்பவர்கள் யார்? இந்த எருசலேமை நோக்கி வாழ்பவர்கள் அங்கே போய் அங்கே இருக்க போறாங்க. அதாவது நாம 20ஆம் அதிகாரம் திருவெளிப்பாட்டுல படிச்சா இந்த எருசலேமை பற்றி பேசியிருக்கும். 21ஆம் அதிகாரம் திருவெளிப்பாட்டை படிச்சா புதிய எருசலேமை பற்றி எழுதியிருக்கும். அந்த புதிய எருசலேம் எங்கு உள்ளது? விண்ணில் இருந்து இறக்கப்படுகிற எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்ப நடக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பிறகு, எல்லாம் நிறைவே எல்லாம் முடிந்த பிறகு விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின் இல்லையா, அந்த நேரங்களில் தான் பார்க்கிறோம். அது விண்ணிலிருந்து இறக்கப்படுகிற அது புதிய எருசலேம், அதான் மோட்சம் என்று சொல்கிறோம். அங்கே யார் இடம்பெறுவார்கள்? 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்க முடியும். என்ன சொல்லிருக்கு? புதிய எருசலேம் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். 21:9-27 வரைக்கும் நம்ம அதை படிக்க முடியும். திருவெளிப்பாடு வாழ்வின் புத்தகத்தில் பெயர் எழுதவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். எதுல? புதிய எருசலேமிலே, விண்ணில் இருந்து இறக்கப்படுகிற எருசலேமிலே. இந்த எருசலேமில் அல்ல. அப்ப பாருங்க, அந்த எருசலேமிலே வாழணும்னா அதுக்கு முன்னாலே நம்ம எங்க போயிருக்கணும்? நாம மேல போயிருக்கணும் இல்லையா? நாம் ராப்சர்ல மேல போயிருக்கணும், எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். அதாவது நம்ம தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நாம் இங்கே மேல போயிருக்கணும். நாம் எடுத்து செல்லப்படும் 4ஆம் அதிகாரத்தில் மேலே போயிருக்கணும். நாம விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கணும், மேகங்களின் மேல் எடுத்து செல்லப்பட்டிருப்போம். அவர்கள் தான் இந்த எருசலேமில் வசிப்பவர்களாக இருக்கிறார்கள், வாழ்வின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். பாருங்க, பியூட்டிஃபுல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆக முதல் வாசகம் நாம் படித்தது, இங்கே 1000 ஆண்டு அரசாட்சி நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே ஆட்சி செய்வார். உலகத்திற்கு அரசராகத்தான் இருப்பார், ஆனால் உலகை அவர் ஆளுகிறதல்ல, அவர் அங்கேதான் ஆண்டு கொண்டு இருப்பார். எருசலேமை தலைமையிடமாக கொண்டு சீயோனின் ராஜா என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? உலகத்தின் தலைவர்கள் சென்று அவரை வணங்குவார்கள். ஏனென்றால் உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதோர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அந்த நேரங்களிலே. அப்போ அவர்கள் அங்கே போய் அவர்களை தரிசிப்பார்கள். அவர்கள் தான் இந்த காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள், அவர்கள் தான் பரிசு பொருட்களை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து உலகத்தின் அரசர்கள் வந்து அவரை தண்டனிட்டு வணங்குவார்கள் என்று முதல் வாசகத்திலே படித்தோம். ஆனால் 3ஆம் வாசகம் நற்செய்தி என்ன சொல்லுது? ஞானிகள் வந்து தண்டனிட்டு வணங்கினார்கள். அவர்கள் என்னுடைய அடையாளம், நம்முடைய அடையாளம். அப்போ இன்று வரை நாம் பார்க்கிறோம், இந்த எருசலேம், இந்த பெத்லகேம், இது குறிக்கப்பட்டு இந்த இடங்களுக்கு சாறை சாறையாக இன்று வரை எல்லாரும் போய் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது
தொடரும் ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து வந்து அங்க அமர்ந்த பிறகு இது இன்னும் ஒரு விழாவாக எடுத்து இப்படி போய் அவரை தரிசிக்கும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது சும்மா பயணமாக போகிறார், அப்போது ஒரு விழாவாக பெரிய பெரிய விழாக்களுக்கெல்லாம் பல பேர் கோவில் போவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே எல்லோரும் போவார்கள். அதுதான் முதல் வாசகத்தில் பார்த்தோம். சங்கீதம் 72 கூட நம்ம அதை படிக்க முடியும். வாட் இஸ் தட்? தார்சீஸ் அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். கோவிலும் செபாவிலும் உள்ள அரசர்களும் ரெண்டு வேற வேற இடம் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா அரசர்களும் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். பாருங்க, அதுக்கும் நம்ம படிச்ச இன்னைக்கு ஞானிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஞானிகளுடைய அந்த வணங்குதல் என்பது நாம் வணங்குவதனுடைய அடையாளம், நாம் வணங்குவதனுடைய பிற இனத்தார் வணங்குவதனுடைய அடையாளம். பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வாசகம் அருமையான வாசகம். எபேசியர் 3:2-3, 5-6. உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு இல்லையா? யாரு அவர்? புறவினத்தாரின் அவர் அப்போஸ்தலன். அதை சொல்றாரு. அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அவர் யாரு? அவர் மறைநூல் அறிஞன் பவுல். அவர் பலவற்றையும் கற்றுச் சேர்ந்தவர். அவர் சட்டங்களையும் யூத சட்டங்களையும் கடவுள் கொடுத்த அந்த மறை சட்டங்கள் அனைத்தையும் சட்டத்திட்டங்களையும் கற்றுச் சேர்ந்தவர். அவர் கமாலியல் என்ற அந்த உயர்தர அந்த மனிதரிடம், அந்த ப்ரொஃபஸரிடம் அவர் பயின்றவர். ஆகவே அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா சொல்றாரு, ஆனா இந்த மறைபொருள் எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வழியாக தான் எனக்கு தெரிஞ்சது. படிச்சதுல எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது இல்ல, இது எனக்கு இறைவன் வெளிப்படுத்தினது. எது? புறவினத்திற்கான அந்த நற்செய்தி அறிவிப்பு படி அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. பாருங்க, கூட இருந்த அப்போஸ்தலருக்கு அது புரியவில்லை. பாருங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க, புரியவே இல்லையே. அவர் 3 வருஷம் கூட இருந்தாங்க. 3 வருஷம் புரியல. எங்களுக்கு எப்போ நீங்க ஆட்சி மாற்றம் எப்படி இல்லையே? இறந்து உயிர்த்து அவர் அந்த மாடியறையில் தோன்றிய பொழுது கூட அவர்கள் கேட்கிற கேள்வி, இப்பொழுதுதான் அந்த நேரம் வந்து இருக்கிறதா? இப்பொழுதுதான் நீர் இங்க அரசுரிமை பெற்று தருவீரா என்று கேட்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாத தன்மை அவர்களுக்கு. எல்லாவற்றையும் விளக்கி சொல்லப்பட்டவர் அவர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவரே சொல்லிட்டார்ல, எப்போ தெரியுமா அது உங்களுக்கு புரியும்? பெந்தெகோஸ்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நான் கூறியவற்றை அவர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார் என்று சொல்கிறார். என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு எல்லாம் புரிந்தது. பயமெல்லாம் போய் அவர்கள் கதவை திறந்து வெளியே வந்து அவர்கள் எல்லோருக்கும் அறிவித்தார்கள். ஆகவே அங்கே பலர் புரிந்து கொண்டார்கள், பல மொழிகளில் புரிந்து கொண்டார்கள். ஆகவே எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. உலகெல்லாம் சென்றவர்கள் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். பவுல் இன்னைக்கு அதுதான் சொல்றார். இது படிச்சதுனால எனக்கு புரியல, எனக்கு மறைபொருளாக இருந்தது. இது மறைந்திருந்த அது மறைபொருளாக இருந்தது, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பாருங்க, அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆயிருக்கிறார்கள் என்பதே அந்த மறைபொருள். சூப்பர்! இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எவ்வளவு அழகான ஒரு மறைபொருள். இந்த மறைபொருள் எதற்கானது? நமக்கானது. நம்மை பற்றிய மறைபொருளை அவர் சொல்லுகிறார். இது நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினே சொல்ல. பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசுறது கூட நிறைய பேருக்கு புரியறது இல்லைங்க. நிறைய பேருக்கு புரியறது இல்லை. யாருக்கு புரியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் அதை புரிய வைப்பார். அந்த பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய தகுதி அது யாருக்கு? ஆர்வம் உள்ளவர்களுக்கு அது புரியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரிடம் வேலை செய்து அவருக்கு நிறைய விஷயத்தை புரிய வைப்பார். நாம எங்க இருக்கிறோம்? நம்மை தேடி வந்து கிறிஸ்து. ஞானிகள்னா யாரு? அரசர்கள்னா யாரு? எங்கிருந்து யார் போறாங்க? ஏன் இந்த மாற்றங்கள் உள்ளாயிருக்கிறது இஸ்ரேலிலே? ஏன் மக்கள் சராசரியாக போகிறார்கள்? ஏன் இது ஒரு விழாவாக கொண்டாடி எல்லா மக்களும் போவார்கள்? நாம் அந்த நேரத்தில் எங்கே இருப்போம்? நாம் யாருக்குரியவர்கள்? இந்த உலகத்தினரா? நாம் இந்த பிசாசுக்குரிய இந்த உலகத்தை, நாம் வானகத்தை நோக்கியவர்கள். ஆகவே நாம் சாம்பிராணியை போல நாம் மேலெழுந்து செல்லக்கூடியவர்கள். நிறைய புரிய வேண்டி இருக்குதுல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.